வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் தொடங்கியது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான இறுதி ஆட்டம் துபாயில் நடைபெற்றது. இந்தியா 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் கோப்பையை தட்டி சென்றது. தெலுங்கானாவில் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கம் ஒன்றில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 8 தொழிலாளர்களில் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய குடும்பத்தினருக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி அறிவித்து உள்ளார். திமுக எம்பிக்கள் குழு வெளி மாநிலங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள எம்பிக்கள் மற்றும் கட்சிகளிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி அளவில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை மார்ச் மாதத்துக்குள் நியமிக்காவிட்டால் மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரியில் வர்த்தகம் மற்றும் இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த சூழலில் ஈரான் சீனாவுடனான கூட்டு கடற்பயிற்சியில் ரஷ்யா ஈடுபட உள்ளது.